ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கிளினிக்கல் ஸ்டடி. இன்னைக்கு நம்ம அக்கௌண்டிங் சைக்கிளில் பார்த்த சீக்வன்ஸில் ஃபோர்த் டாபிக்கான ட்ரையல் பேலன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ட்ரையல் பேலன்ஸ்னா லிஸ்ட் ஆஃப் லெஜர் பேலன்சஸ், அவ்வளோதான். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ல இருந்து ஜேர்னல் என்ட்ரிஸா வந்துட்டு கரெக்டாக அந்த ஆர்டர் பண்ணி என்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை வந்துட்டு காமன் ஹெட்ஸா செப்பரேட் அக்கௌண்ட்ஸ்ல லெஜர்ல வந்துட்டு போஸ்ட் பண்ணோம். அதுல வந்துட்டு கிடைச்ச டெபிட் கிரெடிட் காலத்துல இருந்த பேலன்ஸ் தான் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம். அதுல இருந்து லிஸ்ட் கிரியேட் பண்றதுதான் ட்ரையல் பேலன்ஸ். இவ்வளவுதான் சிம்பிளா சொல்லணும். இது பாத்தீங்கன்னா ஒரு புக் கீப்பிங்கோட டூலா இருக்கும். ட்ரையல் பேலன்ஸோட ஃபார்மேட் பாத்தீங்கன்னா ஒரு காலம் வந்துட்டு டெபிட்க்கும் இன்னொரு காலம் வந்துட்டு கிரெடிட் பேலன்ஸ்க்கும் வந்துட்டு வச்சிருப்பாங்க. இது மோஸ்டா பாத்தீங்கன்னா வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் இதுல ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் சொல்லலாம். அது வந்துட்டு இதுல டோட்டல் ஆஃப் ஈச் காலம் ஷுட் பி ஈக்குவல். அண்ட் இது பாத்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் க்ளோசிங் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஃபார் அன் அக்கவுண்டிங் பீரியட். ட்ரையல் பேலன்ஸ்னால என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு அக்யூரேசியை வந்துட்டு என்ஷோர் பண்ணலாம். கரெக்டா அக்யூரேட்டான பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். ட்ரையல் பேலன்ஸ் கிரியேட் பண்ணனால எரர்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம டிஸ்கவர் பண்ண முடியும் ஈஸியா. தேங்க்யூ.